நாவி யூபிஐ லைட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்டை எப்படி வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போலாம். நாவி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் வந்து அக்கௌண்ட்டோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா அதில் பேமெண்ட் மெத்தட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் நாலாவதாக பார்த்தீங்கன்னா யூபிஐ லைட்டுன்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே இதில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து வச்சுருக்கீங்களோ அந்த அமௌண்ட் வந்து ஷோ ஆகும், அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பேலன்ஸ் டு பேங்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களோட யூபிஐ லைட்லேருந்து எவ்வளோ அமௌண்ட்டை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை இங்கே வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிட்டு கீழே கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் பார்த்தீங்கன்னா கண்டினியூ வந்து கேட்கும், கண்டினியூ கொடுத்துருங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரான்ஸ்ஃபர்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ இப்போ போயிட்டு நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும், பேலன்ஸ் அப்டேட் ஆகிருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போது எப்படி வந்துட்டு நம்ம யூபிஐ லைட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை எப்படி வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது நாவி ஆப்பில் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.